கோரக்கி சப்த கன்னிகள் பட்டாணி சுவாமியே துணை. வணக்கம் நேயர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜோதிட சாஸ்திரம் கேவி அஸ்ட்ரோ சேனல். உங்கள் ஜாதகத்தில் யோகத்தை தடை செய்யும் அமைப்புகள் என்ன என்று பார்ப்போம். ஒரு மனிதனுக்கு யோகம் என்பது எப்போது வரும், எந்த வயதில் வரும் என்பது அந்தந்த ஜாதகத்தில் தீர்மானிக்கப்பட்ட அமைப்பு. அந்த யோக அமைப்பை தடை செய்யும் வல்லமையும் அந்த ஜாதகத்தில் ஒளிந்தே இருக்கும். இங்கு யோக திசை என்பது உங்களுடைய லக்னத்தில் இருந்து 5 மற்றும் 9ஆம் இடத்தை தான் யோக திசை என்று அழைப்பார்கள். இந்த யோக திசை உங்களுக்கு நடைபெற்றாலும் சில பேருக்கு அந்த அமைப்பே இருக்காது. ஏனெனில் அந்த யோக திசையை தடை செய்யும் பாவங்கள் அல்லது கிரகங்கள் வலுவாக அந்த ஜாதகத்தில் அமைந்திருக்கும். ஏனெனில் இங்கு தடைகளை தருவதற்கு பலவித அமைப்புகள் உள்ளது. ஒருவருக்கு யோகம் தரும் திசை நடப்பில் இருந்தாலும் அந்த திசையை பெறுவதற்கு ராசி அதிபதி லக்னாதிபதி இருவரில் யார் வலுவாக இருக்கிறார்களோ அவர்களின் மூலம் அந்த ஜாதகர் பெறலாம். இந்த இருவருமே கெட்டு இருந்தால் அந்த யோக திசை பெற்றுத்தரக்கூடிய அந்த பாவங்கள் கெட்டு இருப்பின் அவர்களுக்கு யோக திசை என்பது பலவித இன்னல்களையும் கஷ்டங்களையும் தரும். ஏனெனில் இங்கு யோக திசை என்பது லக்கினத்தை சார்ந்தோ நட்சத்திரத்தை சார்ந்தோ தான் இயங்கும். இவர்களை சார்ந்துதான் அந்த திசையை உங்களால் பெறவும் முடியும். இந்த யோக பாக்கியத்தை தடை செய்ய பாவகிரகங்கள் அவர்களுடைய ஜாதகத்தில் மிகவும் வலுவாக இருக்கும். இவர்களை பாவகிரகங்கள் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் போது பலவித தடைகள் அவர்களுக்கு நிகழ்ந்து கொண்டே இருக்கும். எந்த அமைப்பாக இருந்தாலும் யோகம்தானே. அந்த யோக திசையை பெற தடைகள் எப்படியெல்லாம் இருக்கிறது ஜாதகத்தில் என்று பார்ப்போம். பாவ கிரகங்களான சனி, செவ்வாய், ராகு, கேது இவர்கள் உங்களுடைய யோக பாக்கியங்களை தரக்கூடிய அமைப்புகளான 5 மற்றும் 9ஆம் அதிபதியுடன் இணைவு, பார்வை, சேர்க்கை, கிரகண தோஷம் அடைந்தால் யோகம் பங்கமாகும். உங்களுடைய லக்னாதிபதி மறைந்திருத்தல் அல்லது லக்னாதிபதி லக்ன பாவகிரகங்கள் தொடர்பு, இணைவு, சேர்க்கை பெறுதல் இந்த அமைப்பு உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தால் யோகம் பங்கமே. இதற்கு ஒரு உதாரணமும் பார்க்கலாம். மகர லக்கினம் உங்களுடைய 5ஆம் அதிபதி சுக்கிரனும் 9ஆம் அதிபதி செவ்வாயும் தான் உங்களுடைய யோகக்காரர்கள். இவர்களுடன் லக்கின பாவகிரகங்கள் சூரியன் மற்றும் செவ்வாய், இயற்கை பாவகிரகம் ராகு மற்றும் கேது இணைந்திருக்கும் போது அந்த காரக கிரகம் பாதிக்கப்படுகிறது. இதனால் மன வாழ்க்கையில் பாதிப்பு, அத்தை வர்க்க பிரச்சனை, தாய்மாமன் வர்க்க பிரச்சனை இது கண்டிப்பாக நிகழும். நீங்கள் முதலில் செய்ய வேண்டியது உங்களுடைய திசாபுக்தி என்ன என்று தெரிந்து அவரை வழிபாடு செய்ய வேண்டும். மேலும் உங்களுடைய லக்னாதிபதி யார் என்பதை தெரிந்து கொண்டு அவரையும் சுபத்துவமாக வழிபாடு செய்ய வேண்டும். மகர லக்னத்தின் அதிபதி சனி பகவான். அவருடைய அதிதேவதை ஹனுமன், விநாயகர், ஐயப்பன், காலபைரவர், பெருமாள் வழிபாடு மிகச்சிறந்தது. புதன் சுக்கிரன் சேர்க்கை, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மற்றும் இவர்களுடன் ராகு இணைவு ஏற்படும் போது உக்கிரமுள்ள தெய்வமான பத்திரகாளி வழிபாடும் மேன்மையான பலன்களை அந்த ஜாதகருக்கு தரும். மேலும் நீங்கள் செய்ய வேண்டியது வாழ்வியல் பரிகாரம். சுக்கிரன் ராகு சேர்க்கை வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஹோரையில் சுக்கிரன் சம்பந்தப்பட்ட ஆடைகள் அல்லது அழகு சம்பந்தப்பட்ட பொருட்களை தானமாக பெண்களுக்கு தர வேண்டும். புதன் ராகு சேர்க்கை புதன்கிழமைகளில் நோட்டு, பேனா புத்தகம் அல்லது சுவாமி புத்தகம் தானமாக தர வேண்டும். இது அவர்களுடைய பொருளாதாரத்தை பொறுத்து தரலாம். இந்த வாழ்வியல் பரிகாரம் உங்களுடைய யோக திசையில் நடப்பில் இருந்தாலும் சரி,
வராமல் இருந்தாலும் சரி, தொடர்ந்து செய்யும்போது உங்களுடைய ஜாதகத்தில் 5 மற்றும் 9ஆம் அதிபதி வலுவாக இயங்கும்போது பல்வேறு இன்னல்களிலிருந்து உங்களை மீட்டு பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் செய்யும் புண்ணியம் உங்களுடைய ஜாதகத்தில் தெரிகிறதோ இல்லையோ, உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சியில் மேன்மையான பலன்களை அது தந்தே தீரும். இது போன்ற உங்களுடைய ஜாதகத்தில் 5 மற்றும் 9ஆம் அதிபதி யார் என்று தெரிந்து அவர்களை சுபத்துவமாக இயக்க முற்படுங்கள். இது போன்ற ஜோதிட தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மற்றும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நேயர்களே.